guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வாவ் ஸ்கின் சயின்சஸோட விட்டமின் சி ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக வந்து இந்த பை வாவ் அப்படிங்கிற ஒரு ஆப்லேருந்து இந்த 4 ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 4 வீக்ஸ் முன்னாடியே டெலிவர் ஆயிடுச்சு. ஐ திங்க் மே ஃபர்ஸ்ட் வீக்லேயோ செகண்ட் வீக்லேயோ டெலிவர் ஆச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் 3 வீக்ஸ் ஃபுல்லாக வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். விட்டமின் சி பற்றி நான் முன்னாடியே வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோலேயே வந்து விட்டமின் சியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 6 மினிட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அது டெஃபினட்டாக வந்து போய் பாருங்கள். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பெரிய ரிவ்யூவாக இருக்க போது டீட்டெயில்டாக. ஸோ இதில் ஒரே ஒரு ப்ராடக்ட் இல்லை, நம்ம 4 ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ் வச்சுட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த வாவ் ஸ்கின் சயின்சஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸு டூப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வருதாமா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் வந்து ஃபேக்காக இல்லையான்னு வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபேக்காக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு வேளை வந்து அமேசான்லேருந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, அது ஒரிஜினலாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த பேக்கேஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் வந்து இருக்கும். யூஸ்வலாக ப்ரைஸ் இருக்கிற இடத்துல QR கோட் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலே இது வேலிடாக இல்லையா அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது இப்போ எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பார்கோட் ஸ்கேனர் அந்த மாதிரி ஏதாவது ஆப் வேணும். பட் ஐஃபோனில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். கேமரா ஆப் ஓப்பன் பண்ணோன்னா ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் மேலே வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இங்கே ஒரு லிங்க் வந்து காமிக்குது. ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த பை வாவ் அப்படிங்கிற அந்த ஆப்போட லிங்கே வந்து டேரெக்டாக வருது. ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே நம்ம எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது அங்கே என்ட்ரு பண்ணுறேன். பை வாவ்ங்கிறதுலேருந்து வாங்கியிருக்கேன், இல்லை அமேசான் அந்த மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து உள்ளே வந்து இப்போ லாகின் பண்ணிக்க போகிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதாவது கேட்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஃபில் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எதாவது ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து இது வாவ் ஸ்கின் சயின்சஸ் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நைக்காலேயோ அமேசான்லேயோ வந்து வாங்கலை, பை வாவ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் தான் வாங்கினேன். பிகாஸ் நம்ம நிறைய அமௌண்ட் போட்டு இப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்க போகிறோம். அது வந்து ஃபேக்காக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நான் டைரெக்டாக அவங்க வெப்சைட்டு இல்லை அவங்க ஆப்லேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அதுலேருந்து வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கவுண்ட்டோடு தான் வந்து வாங்கினேன். இது லைக் ஃபுல் கிட்டு வாங்கும்போது 300 ருபீஸ் 400 ருபீஸ் கிட்ட டிஸ்கவுண்ட் வருது. நிறைய ஆஃபர் இருக்குது. ஒருவேளை வந்து நீங்கள் வேறு ஆப்லேயோ வெப்சைட்லேயோ அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கினீங்கனாலும் நீங்கள் இந்த QR கோட் வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆத்தென்டிசிட்டிக்கு இந்த QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. ஒவ்வொரு தடவை இந்த QR கோட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டாக வந்து நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கும். அதுவும் வந்து இதில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா வந்து வாவ் ஸ்கின் சயின்ஸோட பிரைட்டனிங் விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வித் இன்பில்ட் ஃபேஸ் ப்ரஷ் ஃபார் டீப் கிளென்சிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது யூஸ் பண்ணோன்னா ஸ்கின் வந்து நல்லா லைட்டாக பிரைட்டாகவும் போடுறாங்க. அதே மாதிரி ஏஜ் ஸ்பாட்ஸ் வந்து போயிடும், ஃபைன் லைன்ஸ் வந்து போயிடும், சுருக்கம் ரிங்கிள்ஸ் அதெல்லாமும் வந்து போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அது மட்டும் இல்லாமல் நோ பேரபன்ஸ், நோ சல்ஃபைட், நோ சிலிக்கான், நோ கலர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு போய் கிளாக் ஆகாது, அதனால வந்து நம்மளுக்கு ஆக்னி வந்து வராது. ஸோ இவங்க எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து இந்த 2 விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 100 ml வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 399 ருபீஸ் இதோட விலை. இது வந்து 2 வருஷம் வந்து நம்மளுக்கு ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து எண்ணெய் வடிகிறதுல ஃபேஸ் வந்து சூப்பராக வந்து பிரைட்டாக இருக்குது. எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் வந்து பார்க்கலாம். இந்த வாவ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் தனித்தனியாக பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ப்ரஷ் வந்து இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா நான் 3 வீக்ஸாக யூஸ் பண்ணுறேன். பட் இது தீரவே மாட்டேங்குது. இது ஃபோமிங் ஃபேஸ் வாஷுங்கிறதுனால வெறும் அந்த நொரை மட்டும் ஃபோம் மட்டும் அப்படியே வந்து வெளியே வருது. ஸோ ப்ராடக்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக தீர மாட்டேங்குது. இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லெமன் எசென்ஷியல் ஆயில் இருக்குது, ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் இருக்குது, அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, சோடியம் இருக்குது. அது தவிர வந்து கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் வருது. யூஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு லிட்டு மாதிரி தான் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து க்ளீன் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு அப்படியே ஃபோம் வந்து வெளியே வருது. ஸோ இந்த ஃபோம் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 பம்ப் போதும் நம்மளுக்கு. அதுக்கு மேலேனா வந்து ரொம்ப நேரம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிசில்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரஷ்ஷு வந்து பார்த்தோன்னா ரொம்ப குத்துற மாதிரிலாம் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஏதோ கொஞ்சம் இந்த சிலிக்கான் அந்த மாதிரி ப்ரஷ்ஷு. ஸோ அது ஹர்ட் ஆக்க மாட்டேங்குது. அட் த சேம் டைம் வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணுது. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்க்ரப் வந்து அவ்வளோவா வந்து யூஸ் பண்ண வேணாம். பிகாஸ் இந்த பிரிசில்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகும். ஸோ ஒரு 1 மினிட் கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிறோம். இது இந்த ப்ரஷ் இருக்கிறதுனாலே வந்து இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் நல்லா வந்து சாஃப்ட் ஆகுது. எனக்கு இந்த ப்ரஷ் இருக்கிறதுனால ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் இது 1 மினிட் கிட்ட வந்து மசாஜ் பண்ணிட்டேன். ஸோ அதனால இப்போ நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம விட்டமின் சி ஸ்கின் கேர் ரொட்டீனில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா வந்து டோனர். இது வந்து விட்டமின் சி ஸ்கின் மிஸ்ட் டோனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த டோனர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 200 ml கொடுக்குறாங்க. இது 399 rupees இதோட விலை. இது வந்து 2 years வந்து ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டோனரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட், அது தவிர வந்து லெமன் எசென்ஷியல் ஆயில், ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில், அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விச் ஹேசில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டு. ஸோ இந்த விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் கூட இந்த டோனர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல டபுள் கிளென்சிங் இருக்கும். அதே மாதிரி போர்ஸ் வந்து நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணும். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நேச்சுரலான ஸ்மெல். அப்படியே ஆரஞ்சு அப்படியே லெமனோட ஸ்மெல் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப லைட்டாக இருக்குது ஸ்கின்னுக்கு. எந்த இரிட்டேஷனும் இல்லை. ஸோ இப்போ இந்த டோனரோட அப்ளிகேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோனர் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பாட்டில் நிறைய குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சு ஒரு வைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா தொடச்சதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்து டோனர் யூஸ் பண்ணோன்னா அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே வந்து உள்ளே லாக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லாவே சுத்தமாயிடும். ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கையிலேயே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டோன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இது காஞ்சிரும். ஸோ இந்த விட்டமின் சி ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்மளோட 3rd ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபேஸ் சீரம். இது வந்து ஆயில் ஃப்ரீன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து இது ஆயில் ஃப்ரீ. இது போடும்போது ஸ்கின் வந்து நல்லா ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த சீரமில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது, விச் ஹேசல் இருக்குது, அதே மாதிரி ஹையரானிக் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும், நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகும் நம்ம காம்ப்ளெக்ஷனை அப்படின்னு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் சீரமோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 599 rupees. இதில் 30 ml வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 2 வருஷம் வந்து இதில் ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து வந்தப்பவே வந்து எனக்கு இந்த கேப் வந்து மிஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த கேப் இல்லாதனால கண்டிப்பாக என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. மித்தபடி இது குட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் டெஃபினட்டாக வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்டோட அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த விட்டமின் சி சீரம் வந்து டோனர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கழிஞ்சு சீரம் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. டோனர் வந்து நல்லா ஸ்கின்னுக்குள்ளே வந்து உரியணும். ஸ்கின் வந்து நம்ம தொட்டால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அப்போ சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் பெஸ்ட்டு. ஸோ இது வந்து ரொம்பலாம் அப்ளை பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒரே ஒரு பம்ப் போதும், இல்லை ஒரு 1.5 pumps. ரொம்ப நிறையெல்லாம் வந்து அப்ளை பண்ணவே வேண்டாம். ஸோ நான் இது நல்லா கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஃபேஸில் இந்த மாதிரி வந்து அழுத்தி எடுக்க போகிறேன். எஸ்பெஷலாக வந்து இந்த விட்டமின் சி சீரம்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட எபிடர்மிஸ், டர்மிஸ் அது வரைக்கும் கீழே இறங்கும். நல்லா டீப்பாக ஸ்கின்குள்ளே வந்து இறங்கும். ஸோ இந்த விட்டமின் சி ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபைனல் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தோன்னா விட்டமின் சி ஃபேஸ் க்ரீம். ஸோ இவங்க வந்து இதில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஹைட்ரேட்டிங், பிரைட்டனிங், ஆன்டி ஏஜிங்க்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ
ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 599 ருபீஸ். நம்ம 50 ml கொடுக்குறாங்க. இது வந்து 2 இயர்ஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி ஃபேஸ் க்ரீம். ஸோ இந்த பாட்டில் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ப்ராடக்ட் எடுக்கலாம். ஜஸ்ட் இதை அமுத்தினோன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து வரும். ஒரு பம்புக்கே நம்மளுக்கு இவ்வளோ க்ரீம் வரும். இது வந்து மோர் தென் இனஃப், ரொம்ப அதிகம் தான். ஸோ ஃபேஸ் அண்ட் நெக் எல்லா பக்கம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீம் வந்து டக்குன்னுலாம் உறிஞ்சிக்காது. இந்த க்ரீம் முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. பிகாஸ் இதில் வந்து ஷே பட்டர், அதே மாதிரி கொக்கோ பட்டர் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து ஹைலூரானிக் ஆசிடும் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த க்ரீம் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் ஃபார் ட்ரை ஸ்கின். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி பார்த்தாச்சு, இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் வந்து செம்ம யூனிக்காக இருக்குது. இது வந்து நம்ம வேனிட்டியில் வைக்கும் போதே வந்து ரொம்ப அப்படியே தனியாக தெரியுது. யூஸ்வலாக இருக்க ஃபேஸ் வாஷ் மாதிரியோ யூஸ்வலாக இருக்க க்ரீம்ஸ் மாதிரியோ இல்லாமல் இதோட பேக்கேஜிங் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேக்கேஜிங் எல்லாமே பார்த்தோன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து நம்மளுக்கு பேக்கேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட் இது. ஸோ ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து இதில் வந்து லைட் வந்து படாது. சூரிய வெளிச்சம் இல்லை ஏதாவது டியூப் லைட்டு இது வந்து லைட்டில் படவே கூடாது. விட்டமின் சி லைட்டில் பட்டுதுன்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து வேறையாயிரும், நம்மளுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. விட்டமின் சி வந்து சுத்தமாக ஸ்டேபிளே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி பேக்கேஜிங்க்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டில் வச்சு விட்டமின் சி சீரமுக்கு மட்டும்தான் வந்து அவங்க 20% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு இதுலலாம் வந்து எவ்வளோ பர்சன்ட்னு மென்ஷன் பண்ணல. ஸோ ஃபேஸ் வாஷுங்கிறனால அதில் ரொம்ப கம்மியாக 1 to 2% தான் இருக்கும். டோனருங்கிறனால less than 5% தான் இருக்கும். ஒரு க்ரீமுங்கிறனால 5 to 10% தான் இருக்கும். சீரம் மட்டும்தான் வந்து 20%. ஸோ இந்த 20%ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன். இந்த விட்டமின் சிலேயே வந்து 20% தான் வந்து ஹையஸ்ட். ஸோ அப்படி 20% வந்து நம்ம ஸ்கின்ல போடுறோம்னா வந்து நிறைய பேருக்கு பயங்கர இரிட்டேஷன் ஆகும். ஸோ டெஃபினட்டாக வந்து பேட்ச் டெஸ்ட்டு கண்டிப்பாக இந்த காதுக்கு பின்னாடி வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த ரியாக்ஷனும் ஆகலை, எந்த ரேஷஸும் வரல, ட்ரைனஸ் பிளக்கினஸ் எதுவுமே வரல அப்படின்னா இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபேஸில் வந்து நிறையா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து 10% to 20% வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்கின்ல ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த விட்டமின் சி ப்ராடக்ட்ஸ் வந்து யார் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த டோட்டல் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் பீப்புளும் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஆயிலி ஸ்கின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்னி ப்ரோனும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா நிறைய ஆக்டிவ் ஆக்னி இருக்குது அப்படின்னா விட்டமின் சி வந்து டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஆக்னிலாம் போனதுக்கப்புறம் ஆக்னியோட டார்க் ஸ்பாட்ஸு ஃபேட் ஆகிறதுக்கு, அதனால வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஃபேட் ஆகிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆக்டிவ் ஆக்னி இருக்கும்போது இது வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணிக்கலாம், காம்பினேஷன் டு ட்ரை ஸ்கின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு நான் வந்து வேண்டாம் தான் சொல்லுவேன். நார்மல் ஸ்கின்னும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய பட்டர்ஸ் இருக்கிறதுனால ஆக்னிக்கு நல்லது இல்லை. இந்த ஃபேஸ் வாஷும் இந்த ஃபேஸ் டோனரும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஸ்கின்னுக்கும் வந்து சூட் ஆகும். சென்சிட்டிவ் ஸ்கின், அதே மாதிரி ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னு எல்லாருக்குமே வந்து இது ரெண்டும் வந்து டெஃபினட்டாக வந்து சூட் ஆகும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் யாராவது வந்து நீங்கள் விட்டமின் சி ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த ஃபேஸ் வாஷும் அதே மாதிரி டோனரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் இருக்காது. பட் அட் த சேம் டைம் வந்து இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்ல ஏதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த விட்டமின் சி ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்த்தோம்னா வந்து நான் நைட் டைமும் ட்ரை பண்ணேன், டே டைமும் ட்ரை பண்ணேன். எஸ், டே டைம் வந்து ட்ரை பண்ணவே கூடாது. பட் இது எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் போட்டும் இருந்தேன், சன்ஸ்க்ரீன் போடாமையும் இருந்தேன். ஸோ இந்த விட்டமின் சி 20% யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன் வந்து SPF 50க்கு கீழே போட்டோம்னா செம்மையாக வந்து ஸ்கின் டேன் ஆகுது. அதாவது நம்ம வீட்டிலே இருக்கோம், ஜஸ்ட் குக் பண்ணுறோம்னு வைங்க, அந்த குக்கிங்கோட ஹீட் கூட வந்து ஸ்கின் வந்து தாங்கிக்க மாட்டேது. ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. டே டைம் ஃபேஸ் வாஷ், டோனர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த விட்டமின் சி ஸ்கின் கேர் ரொட்டீன் யூஸ் பண்ணும்போது இது கூட வந்து ட்ரெட்னாயின், அதாவது இந்த ரெட்டினாய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆல்ஃபா ஹைட்ராக்சி, பீட்டா ஹைட்ராக்சி, அதாவது AHA BHA யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் நான் வந்து இந்த ரெட்டினால் கூடயும் டெஸ்ட் பண்ணிட்டேன், அதே மாதிரி கிளைகாலிக் ஆசிட் அது கூடயும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன்.
ஸ்கின் ஃபுல்லாக வந்து ரேஷஸ் வந்துருச்சு. இது தனியாக யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே ஆகலை. பட் இது கூட வந்து நான் இந்த கிளைகாலிக் ஆசிடு இந்த ட்ரெட்டினான் வந்து யூஸ் பண்ணப்போ என் ஸ்கின் இந்த ஜாலைன் ஃபுல்லாக பெரிய பெரிய ரேஷஸ் வந்துருச்சு. ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் நைட் டைம் போடுறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கூட வேறு எதுவுமே வந்து போடாதீங்க. ஒருவேளை வந்து இப்போ நீங்கள் ஆக்னிக்கு வந்து ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகி ஒரு 1 வீக் 10 days டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் இது அப்படின்னு போடாதீங்க. இது கூடவும் வந்து எதுவும் போடாதீங்க. இது நைட் யூஸ் பண்ணும்போது மார்னிங்கும் வந்து அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமு எஸ்பிஎஃப் போடுறது வேறு. பட் இந்த மாதிரி ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் இது கூட யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓவராலாக இந்த 4 ப்ராடக்ட்டில் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டோனரும் ஃபேஸ் வாஷும் தான். ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் வந்து 4.5 அவுட் ஆஃப் 5. பட் இதை வந்து டெஃபினட்டாக ஒரு காஷனோட யூஸ் பண்ணுங்கள். இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து சூட் ஆகாது. ஸோ இந்த டீடைல்டு ரிவ்யூ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே இந்த பெல் ஐக்கான் அதே மாதிரி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஒரு சின்ன விஷயம், அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.